Hi guys, welcome to Benevolent Academy. Today topic Anglo-Maratha போர்கள். Okay, like நம்ம modern history வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல பிரிட்டிஷ் வெஸ்ட் அண்ட் இந்திய மன்னர்களுக்கு இடையேயான போர்கள் என்ன, அதுல முக்கியமான போர்கள் என்ன, ஒவ்வொரு போர்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதுல வந்து இன்னைக்கு வந்து மராத்திய போர், இதுக்கு முன்னாடி கர்நாடிக் வார், மைசூர் வார் அண்ட் பிளாசி பக்சார், முக்கியமான போர்கள் எல்லாமே பார்த்திருந்தோம். இந்த ஆங்கிலேய மராத்திய போர்கள் என்ன காரணத்தினால வந்துச்சு, இது எத்தனை போர்கள் இருக்குன்னா 3 போர்கள் வந்திருக்கு. மராத்திய போர்கள் மராத்திய போர்கள் ஒன்று ஃபர்ஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் பக்கம் நடக்கும், அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் பக்கம் நடக்கும். 3 போர்கள் வந்து இருக்கு. சரிங்களா? ஓகே, இதை பத்தி நம்ம இந்த டாபிக் வந்து பார்க்கலாம். இந்த மராத்தியர்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இப்போ மராத்தியோட எம்பையர் இந்த மேப் ஒன்ஸ் பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 1759 வந்து மராத்தியரோட சாம்ராஜ்யம் வந்து பாருங்க இது வரைக்கும் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இங்க நம்ம லைக் இது ஆப்கானிஸ்தான், சரி பாகிஸ்தான் அண்ட் இது இந்தியா. இதுல பாருங்க இங்கதான் மராத்திய சாம்ராஜ்யம் வந்து புனேல வந்து இதாயிருக்கும். ஓகேங்களா? மராத்தியர்களுக்கு கீழே வந்து பேஷ்வான்னு சொல்லியிருப்பாங்க. பேஷ்வாங்கிறது யாருன்னா மராத்திய அரசர்கள் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரதம அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து பேஷ்வான்னு சொல்லுவாங்க. மராத்தியர் வம்சம் பேஷ்வா ஃபேமிலி லைக் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 5 ஒரு வம்சங்க தான் வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? அவங்கள பத்தி வீட்டுல வந்து பார்க்கலாம். இங்க தஞ்சை வரைக்குமே பாருங்க மராத்திய சாம்ராஜ்யம் இருக்கும். சிவாஜி அவர்கள் மராத்தியர்களாலே மாவீரர் சிவாஜி இல்லைங்களா, இது வரைக்குமே வந்து படையெடுத்து வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் பீரியட்லங்கிறப்போ இரண்டாம் சரபோஜி மன்னர் கேள்விப்பட்டிருப்போம். தஞ்சையில இது பண்ணிருப்பாரு, பெரிய லைப்ரரி எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. மக்களுக்கு வந்து அதிகமா கல்வி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. தமிழ் மொழிக்கு வந்து அதிகமா கொடுத்திருப்பாங்க, ஊக்குவிப்பு கொடுத்திருப்பாங்க. அவரும் அண்ட் ராஜா இரண்டாம் அக்பர் அவங்களாம் வந்து அந்த சமகாலத்தவர். ஓகேங்களா? அப்ப அவங்கள ராஜா ராம்மோகன் ராய் இவங்களாம் வந்து சமகாலத்துல வந்து இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? ஓகே, இப்ப டாபிக் உள்ள வந்து போகலாம். இது எதுக்கு இந்த மேப்னா, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் எப்படி வந்து சரிந்தது. ஓகேங்களா? அப்படி பார்ட் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வந்து பின்னோக்கி வந்து போறாங்க. சரிங்களா? ஓகே, ஆங்கிலேய மராத்திய போர்கள் பாருங்க 75 இருந்து 819 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்கள் வந்து நடக்குது. ஓகேங்களா? மராத்தியர்கள் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, 3ஆம் பானிபட் போர். இந்த 3ஆம் பானிபட் போர்ல என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப பின்னோக்கி வந்து போயிருவாங்க. மேக்சிமம் அவங்களுக்குள்ளே என்ன இருக்காது, ஒற்றுமை வந்து இல்லாம போயிரு, ஒருவருக்கு ஒருவருக்குள்ள சண்டை வந்து போட்டுப்பாங்க. அதனால அந்த சாம்ராஜ்யம் வந்து பின்தங்கிய நிலைமைக்கு வந்து போயிருச்சு. அந்த மராத்திய வம்சம் உடைவதற்கு முக்கியமான காரணமே இந்த 3ஆம் பானிபட் போர் தான் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, 3ஆம் பேஷ்வா பாலாஜி வாஜிராவ். இந்த வாஜிராவ் அவர்கள் மராட்டியர்கள் வந்து இந்த போர்ல வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அந்த அதிர்ச்சி தாங்காம என்ன பண்ணிட்டாரு, இறந்துறாரு. சரிங்களா? ஓகே, அதுக்கு உள்ள மராட்டியர்களுக்குள்ளே இவங்களுக்குள்ளே வந்து சண்டை வர ஆரம்பிக்குது. பாலாஜிராவ் இறந்ததுக்கு அப்புறம் மராட்டியர்கள் டீம் வந்து ரெண்டா வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அவருடைய வம்சாவளியில் வரக்கூடிய பேஷ்வா மாதவராவ் வந்து இருக்காரு. இந்த பர்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அவரு வந்து யாரு, நானா பட்னாவிக். நானா பட்னா வந்து யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு படைத்தளபதி. ஓகேங்களா? அவங்களுடைய தலைமையில தான் இந்த 5 குடும்பங்கள் பேஸ் பண்ணி ரூலே வந்து ஆட்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த நானா பட்னாவிக் வந்து யாருக்கு சப்போர்ட்டிவா இருக்காருன்னா மாதவராவுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்தது முன்னாள் பேஷ்வா ரகுநாத் ராவ். இந்த ரகுநாத் ராவ் வந்து யாருன்னா இந்த மாதவராவுடைய மாமா தான் இந்த ரகுநாத் ராவ். இவங்க இருவருக்கும் வந்து இடையில வந்து வாரிசுரிமை சண்டை வரும். அதாவது நெக்ஸ்ட் பேஷ்வா வந்து யாரு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வந்து வரும். சரிங்களா? அதுதான் இந்த முதல் ஆங்கிலேய மராத்திய போர். கிட்டத்தட்ட 75 to 82 நமக்கு ஒரு 7 வருஷம் பக்கம் இந்த போர் வந்து நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே, அதை பத்தி டீட்டெயில் பார்க்கலாம். பேஷ்வாவா இருக்கக்கூடிய மாதவராவ், அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது நானாபட்னா. நானாபட்னா யாருன்னா மராத்தியர்களுடைய படைத்தளபதியை அவர் தான் ஹெட்டா, கெட்டப்பா மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவர் தான் வந்து ஹெட்டா வந்து இருக்காரு. அவர் ரூல் பண்ணி எல்லாமே வந்து நடக்க போகுது. 5 குடும்பங்களும் அவரை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்காங்க. மொத்த குடும்பத்துக்கு அவர் தான் வந்து பெரிய படை வீரரா வந்து இருக்கக்கூடியவர். ஓகேங்களா?
இந்த மாதவராவுடைய மாமா அவர்கள் தான் இந்த ரகுநாதராவ். மாதவராவுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அவங்கள அரியணை ஏற வைக்கணும்னு சொல்லிட்டுதான் நானா பட்னாவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் வந்து அவரு வேண்டாம், அடுத்த அரியணையில ரகுநாதராவ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. சரிங்களா? ஓகே, இவங்க யார் யாருக்கு எப்படி சண்டை வந்து சொல்லி பார்க்கலாம். 1775 பாருங்க, ரெண்டு பேருக்கும் வந்து என்ன ஆகுது, சண்டை வந்து வர ஆரம்பிக்குது. இந்த ரகுநாதராவ் வந்து என்ன பண்றாருன்னா, பிரிட்டிஷ் கிட்ட வந்து கூட்டணி அமைச்சுக்காரு. கூட்டணி அமைச்சிட்டு அவங்க வந்து பேஷ்வாவா இருக்கிற மாதிரி வந்து பிரிட்டிஷ் வந்து அதிக இது பண்றதுனால அவங்க சொல்றதை கேட்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். சரிங்களா? அதனால பிரிட்டிஷ் படைகளுக்கு என்ன பண்றாங்கன்னா, இதுல வந்து பிரிட்டிஷ் அதிகாரி டிஃப்ரெண்ட் ஆவாங்க. இவங்க இருக்கக்கூடிய பாம்பே. அப்ப பம்பாயில இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரி பூனேல தான் வந்து பேஷ்வா இதெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல இருக்கக்கூடியது இந்த பாம்பே அதிகாரிகள். ஓகேங்களா? அப்ப அவங்க கிட்ட போய் ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காரு. என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காருன்னா, நெக்ஸ்ட் பேஷ்வா இருக்கணும், உங்களுக்கு நீங்க பேஷ்வா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பசல் அண்ட் சாலட் அப்படிங்கிற 2 பகுதிகளை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 1775ல ஃபர்ஸ்ட் ரகுநாதராவ் பஸ் பிரிட்டிஷ். ஓகேங்களா? பாம்பே பிரிட்டிஷ் ராணுவ அரசர்களுடன் என்ன பண்ண வீரர்களுடன் ஒரு ஒப்பந்தம் பண்ணி பேஷ்வாவா இருக்க போறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. சரிங்களா? ஓகே. பம்பாயில இருக்கிற பிரிட்டிஷ் அதிகாரிகள் இதுக்கு ஓகே பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதான் அந்த உடன்படிக்கையின் படி பாத்தீங்கன்னா ரகுநாதராவ் பசைன் ஜால்செட் வந்து அது வந்து ஒரு பிளேஸ். ஓகே, அந்த பகுதியை வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதுதான் இந்த சூரத் ஒப்பந்தம். ஓகே, 1775 ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சூரத் ஒப்பந்தம். சரிங்களா? இத வந்து யார் இது பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நானா பட்நாயக் என்ன பண்றாருன்னா, இவங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய ஹெட். சரிங்களா? அவரு போய் பாக்குறாரு. பாருங்க, இது மேல யார், எல்லாத்துக்கும் இந்த சைடு ஹெட்டா இருக்கக்கூடிய வாரன் ஹாஸ்டிங். வாரன் ஹாஸ்டிங் கிட்ட போய் ஒப்புதல் இது பண்றாங்க. வாரன் ஹாஸ்டிங் அங்க இருந்து இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக கர்னல் அப்டேனை வந்து அனுப்புறாரு. சரிங்களா? அவர் வந்து பிரச்சனையை பார்த்துட்டு ஓகே, இவங்க அதாவது பம்பே ராணுவம் முன்னாடி போட்டாங்க பாத்தீங்களா சூரத் ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்றாங்க. சரிங்களா? அதை கேன்சல் பண்ணிட்டு வாரன் ஹாஸ்டிங் வர்ஸ் அண்ட் நானா பட்னாவோட ஒப்பந்தம் போடுறாங்க. சரிங்களா? அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் படிதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, அடுத்த தலைவரா வந்து மாதவராவ் தான் வந்து இருக்கணும், ரகுநாதராவ் கிடையாது, மாதவராவ் தான் வந்து பேஷ்வாவா இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சரிங்களா? பாருங்க, யாரு கூட ஒப்பந்தம் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானா பட்னாவோட புரந்தர் ஒப்பந்தம் வந்து போடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூரத் ஒப்பந்தம், அது வந்து கேன்சல் பண்ணிட்டு புரந்தர் ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. சரிங்களா? ஆனா புரந்தர் ஒப்பந்தப்படி என்ன பண்ணும், மறுபடியும் அந்த 2 பகுதியில் வந்து கொடுக்கணும். அந்த 2 பகுதியை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால மறுபடியும் வந்து போர் வரும். யாருக்கும், பிரிட்டிஷ்க்கும் மராட்டியத்துக்கும் வந்து போர் வந்து நடக்கும். சரிங்களா? இந்த போர் வந்து பார்க்கும்போது 75 76 ஒரு 5 இயர்ஸ் ஆஃப்டர் 1781ல வந்து ஒரு வார் வந்து நடக்கும். சரிங்களா? வாரன் ஹாஸ்டின் கேப்டன் போபாய்மின். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கர்னல் ஆஃப்டர் நீங்க பாருங்க போபாமின். ஓகேங்களா? இவர் தான் வந்து மராட்டிய படையோட வந்து பிரிட்டிஷ் படையோட பம்பாயில இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் படையோட சேர்த்து வந்து போட்டிடுறாரு, சண்டை போடுறாரு. சரிங்களா? அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா, இவங்க அந்த ஃபேமிலி வந்து இருக்காங்க இல்லைங்களா, இவங்க கூட சண்டை புரிஞ்சு அந்த பகுதியில் வந்து கையகப்படுத்துறதா வந்து இந்த போர். ஓகே. கேப்டன் போபாவின் தலைமையில் பிரிட்டிஷ் படைகளை அனுப்பினார். இதுல இருந்து மராட்டி தலைவரான மகாதஜி சிந்தியா வந்து என்ன பண்றாரு, போர்ல தோற்கடிச்சு குவாலியரை வந்து கைப்பற்றாரு. பின்னர் மே 1782 வாரன் ஹாஸ்டின் மகா சிந்தியா இடையே சால்பாய் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராட்டியருடைய முடிவுகள். ஓகேங்களா? அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சால்பாய் ஒப்பந்தம், சூரத் ஒப்பந்தம் போடுறாங்க, கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானா பட்னாவோட புரந்தர் ஒப்பந்தம் வந்து போடுறாங்க, அதன்படி பகுதியை கொடுக்கல. அதுக்கு அடுத்த சிந்தியா கூட தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சால்வை ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. இந்த ஒப்பந்தப்படி என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஜால்சைட் பாசைன் பகுதி என்ன பண்ண கொடுக்குறாங்க, திரும்பி என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்கே திரும்பி கொடுக்கல, கொடுக்காம இருந்தது, பிரிட்டிஷ்கே வந்து கொடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது ரகுநாதராவ், யாரு, மாதவராவுடைய மாமா தான் இந்த ரகுநாதராவ். அவருக்கு வந்து ஓய்வூதியம் வந்து கொடுக்குறாங்க. பேஷ்வாவா யார் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா, மாதவராவ் தான் வந்து பேஷ்வாவா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சரிங்களா? ஓகே. இதன்படி வந்து பாத்தீங்கன்னா சால்பாய் உடன்படிக்கைப்படி பிரிட்டிஷும் அண்ட் மராத்தியர்கள் சமாதானமா போறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சமாதானமா போகுது. சரிங்களா? அப்ப இந்த வாரம் ஒன்ஸ் ரீகரெக்ஷன் ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல் ஆங்கிலேய மராத்திய வார் வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷம் வந்து நடக்குது.
ஓகேங்களா. இந்த 75ல இருந்து 82 வரைக்குமே வந்து இந்த போர் வந்து நடக்குது. சரிங்களா. என்ன காரணத்துக்காக சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாம் பாஜிராவ் அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் பேஷ்வா பகுதிக்கான ஒரு வாரிசு உரிமை சண்டை வருது. யார் யாருக்கு சண்டை வருதா, மாதவராவ் வெஸ் ரகுநாதராவுக்கு வந்து சண்டை வருது. ரகுநாதராவ் என்ன பண்றாரு, லோக்கல் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசு சேர்ந்து சூரத் ஒப்பந்தம் வந்து 75ல வந்து போடுறாரு. சூரத் ஒப்பந்தப்படி நான் பேஷ்வா ஆகணும், நான் வந்து உங்களுக்கு 2 பகுதிகள் வந்து பசைன் அண்ட் சால்சித் 2 பகுதிகள் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்தை முடிக்கிறாங்க. ஓகேங்களா. அதை எதிர்த்து நானா பட்நாயக் என்ன பண்றாரு, வாரன் ஹாஸ்டிங் கிட்ட போயிட்டு அங்க வந்து ஒரு புரந்தர் ஒப்பந்தம் வந்து போறாங்க. வாரன் ஹாஸ்டின் இது சரி பண்றதுக்காக கர்னல் அப்படின்னு வந்து அனுப்புறாரு. சரிங்களா. அவங்க அனுப்பி இந்த ஒப்பந்தத்தை வந்து முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா. அப்பயும் என்ன பண்ணல, பகுதி வந்து கொடுக்கல. 75 இது 76 வந்து புரந்தர் ஒப்பந்தம் வந்து நடக்குது. ஓகேங்களா. அதனால வாரன் ஹாஸ்டின் வந்து போபேமின் வந்து சென்ட் பண்ணி 81ல வந்து சென்ட் பண்ணி ஒரு பெரிய சண்டை வந்து நடக்குது. யாருக்கு, பிரிட்டிஷ்க்கும் மராத்தியர்களுக்கும் ஒரு சண்டை வந்து நடக்குது. ஓகேங்களா. அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா சிந்தியாவோட பகுதியை வந்து கையகப்படுத்துறாங்க. இது மூலமா வந்து சால்வே ஒப்பந்தம் 82ல வந்து சால்வே ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. இதுதான் வந்து முதல் ஆங்கிலேய மராத்தியுடைய போரோட முடிவுகள். சரிங்களா. இந்த ஒப்பந்தத்துப்படி என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்க்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பசைன் ஜால்சைட் பகுதியை வந்து கொடுக்குறாங்க. யார பேஷ்வா அங்கீகரிக்கிறாங்கன்னா மாதவராவ் தான் பேஷ்வாவை அங்கீகரிக்கிறாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரகுநாதராவுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து கொடுத்துறாங்க. இதான் முதல் ஆங்கிலேய மராத்திய போருடைய முடிவுகள். சரிங்களா. ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சமாதானமா வந்து போயிட்டு இருக்காங்க. சரிங்களா. அடுத்தது செகண்ட், இரண்டாம் மராத்திய போர் வந்து பார்க்கலாம். ஓகே, 82. ஓகே, அடுத்து பாருங்க 1803 to 6 ஒரு 6 வருஷம், சாரி 3 வருஷம் வந்து இந்த போர் வந்து நடக்குது. சரிங்களா. ஓகே, இந்த போர் என்ன ரீசனுக்காக நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா துணைப்பட திட்டம். துணைப்பட திட்டம் வாரணாசியால் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. இந்த துணைப்பட திட்டம் எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆங்கிலருடைய படைகளை வந்து வலசர்கள் வந்து பராமரிக்கணும். சரிங்களா. அவங்க படைகளை என்ன பண்ணக்கூடாது, விட்டுட்டு அந்த படைகளை நிர்வகிக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான உணவுகள் இருந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாமே வந்து மன்னர்களும் வந்து கொடுக்கணும். யாருடைய படைகள் சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் படைகளை. ஓகேங்களா. இதுதான் வந்து துணைப்படை திட்டம் சொல்லி சொல்றாங்க. பாருங்க, இந்த துணைப்படை திட்டத்தினாலதான் இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. துணைப்படை திட்டம் வந்து அமைப்பின் வெளியே அந்த துணைப்படை திட்டத்துல இல்லாத ஒரு பிளேஸ்னா அந்த மராட்டியர்கள் மட்டும்தான் இல்லாம இருக்காங்க. மத்த எல்லாருமே என்ன பண்றாங்க, துணைப்படை திட்டத்துல வந்து இருக்காங்க. மராத்தியோட பேரரசு 5 முக்கிய கூட்டமைப்பு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூனேல யாரு இருக்காருன்னா பேஷ்வா வந்து இருக்காரு. ஓகேங்களா. இது வந்து பேஷ்வாங்கிறது ஒன் ஃபேமிலி. செகண்ட் பார்த்தீங்கன்னா பரோடாவில் கொய்க்வாட், இவங்க வந்து இன்னொரு ஃபேமிலி. குவாலியர்ல பார்க்கும்போது சிந்தியா. ஓகேங்களா. அடுத்தது இந்தூர்ல ஹோல்கர், நாக்பூர்ல போன்ஸ்லே. ஓகேங்களா. இவங்க 5 தலைவர்கள் தான். ஓகேங்களா. இவங்க 5 பேரையும் வழிநடத்துறது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நானாபட்னா. ஓகேங்களா. இவங்கதான் மராட்டியர்களை பேஷ்வாவாக என்ன பண்றாரு, அவர் தான் படை தளபதி, பேஷ்வா வந்து வழி நடத்துறாரு. சரிங்களா. ஓகே, வெள்ளேசி என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேஷ்வா இருக்கும். பேஷ்வாக்குன்னா புனேல அங்க பேஷ்வா யாரு இருக்காரு, மாதவராவ் இருந்தாரு இல்லைங்களா, அவருடைய வாரிசுதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பேஷ்வாவிற்கும் சிந்தியாவிற்கும் குவாலியர்ல சிந்தியா. ஓகேங்களா. அவங்களுக்கும் துணைப்பட திட்டத்தை வந்து அவங்க சொல்றாரு. பட் என்ன பண்றாரு, அவங்க வந்து ஒத்துக்கல. நானா பட்னாவுக்குள்ள கடுமையா வந்து எதிர்க்காரு. இந்த திட்டத்தை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா. இதுக்கிடையில ஒரு வார் வந்து நடக்குது. இந்த இடையில வந்து என்ன ஆகும்னா கேப்ல நானாபட்னா வந்து இறந்துடுவாரு. சரிங்களா. இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குன்னா ஒரு போர் வந்து நடக்கும். யார் யாருக்குன்னா இரண்டாம் பாஜிராவ் வெஸ் போல்கர், பிரிட்டிஷோட அதிகாரி படை வீரரான போல்கர் 2 பேருக்கு வந்து ஒரு போர் வந்து நடக்கும். எதுக்காகனா துணைப்பட திட்டத்துக்கு வந்து எதுக்கு சொல்லிட்டு ஒரு போர் வந்து நடக்கும். இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜிராவ் வந்து தோத்துடுவாரு, பேஷ்வா அவரு. ஓகே, அவர் தோத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணுவாங்க. அவங்க திட்டத்தை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. அதான் இந்த பசின் ஒப்பந்தம். இந்த பசின் ஒப்பந்தம் வரலாற்று ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா மராட்டியர்கள் அது ரொம்ப அவமானமா கருதுனாங்க, ஒரு அடிமை சாசனமா வந்து கருதுனாங்க. சரிங்களா. எதுனா இந்த பசைன் ஒப்பந்தம் ஃபுல் அண்ட் ஃபுல் வீரர்கள் எல்லாமே அவங்க வீரர்கள் எல்லாமே இது பண்ணிட்டு பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இந்த பசைன் ஒப்பந்தம் 1802. சரிங்களா. ஓகே, இந்த துணைப்படத்திட்ட என்ன பண்ணணும், மராட்டியர்கள் துணைப்படையை பராமரிக்க வேணும். பிரிட்டிஷ் என்ன ஒப்பந்தம் சொல்றாங்களோ அதுலதான் அவங்க சைன் பண்ணும். மத்த ஒப்பந்தத்துல இவங்களா வந்து என்ன பண்ண முடியாது, சைன் எதுவும் பண்ண முடியாது. மராட்டியர்கள் இந்த ஒப்பந்தத்தை தங்கள் சுதந்திரத்தை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணமா வந்து கருதுறாங்க. சரிங்களா. இப்ப வந்து 5 ஃபேமிலி பார்த்தோம். அதுல பேஷ்வா வந்து சைன் பண்ணியாச்சு.
யாரு இரண்டாம் பாஜிராவ் வந்து சைன் பண்ணிட்டாங்க. சரிங்களா. அடுத்தது சிந்தியா அண்ட் ராகோஜி, அதாவது குவாலியர்ல இருக்கக்கூடிய சிந்தியாவும் போன்ஸ்லயும் என்ன பண்றாங்க, இத வந்து ஒரு அவமதிப்பா நினைச்சு இந்த ஸ்கீமை வந்து இந்த உடன்படிக்கை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. பசைன் உடன்படிக்கையை வந்து என்ன பண்ணல, இந்த இரண்டு ஃபேமிலியும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. சரிங்களா. இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு வெள்ளைசி என்ன பண்றாரு, ஒரு போர் வந்து புரியாரு. அடுத்த வருஷமே 803 வந்து ஒரு போர் வந்து இது பண்றாரு. எல்ஐசி அகமத் நகரை வந்து கைப்பற்றுறாரு. சிந்தியா போன்ஸ்லே வந்து ரெண்டு பேரும் டீமா சேர்ந்து சண்டை போடுறாங்க. அந்த ரெண்டு படையும் என்ன பண்றாரு, அவுரங்காபாத் அருகே அசேல பிரிட்டிஷ் வந்து தோற்கடிக்கிறாங்க. தோற்கடிச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்றாங்க, துணைப்படை திட்டத்தை ஏற்க வைக்கிறாங்க. போன்ஸ்லேவே துணைப்படை திட்டத்தை வந்து அக்செப்ட் பண்ண ஒரு ஒப்பந்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தியாகான் ஒப்பந்தம் 1803. போன்ஸ்லே வெஸ் வெள்ளைசி இருவருக்கு வந்து துணைப்படை திட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் இது பண்றாங்க. அதான் இந்த தியாகான் ஒப்பந்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா சிந்தியா வந்து ஒப்பந்தம் இது பண்ண சொல்றாங்க துணைப்படை திட்டத்தை. அதே வருஷம் அதோட ஒப்பந்தத்து பேர் என்ன, சுர்ஜி அர்ஜ்கான் ஒப்பந்தம். சரிங்களா. இவங்க ரெண்டு பேரும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த ராஜ்காட் ஒப்பந்தம் 805 என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜ்காட் என்பது மராத்தியர்கள், ஒட்டுமொத்த மராத்தியர்கள் அனைவரையுமே இந்த துணைப்படை திட்டத்தை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ராஜ்கோட் ஒப்பந்தம். சரிங்களா. இரண்டாம் ஆங்கிலேய மராத்தியர் போர் எதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் துணைப்படை திட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. பசைன் ஒப்பந்தம் 802, தியாகன் ஒப்பந்தம் 803 அண்ட் சுர்ஜின் ஹர்ஜ்கான் ஒப்பந்தம் 803 அண்ட் ராஜ்கோட் ஒப்பந்தம் 805. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த போரோட முடிவுகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சிந்தியா ஆங்கிலம் துணைப்பட கூட்டணின்னு சேர்ந்தா மேக்சிமம் மராட்டியர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, துணைப்படை திட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். முகலாய பேரரசர் ஷா ஆலம், முகலாயரோட ஹெட் ஷா ஆலம் என்ன பண்றாரு, அவரு வந்து இந்த துணைப்படை கீழே வந்து கொண்டு வரப்படுறாரு. சரிங்களா. ஓகே. அடுத்தது மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து எதனால் வந்து சொல்லி பார்க்கலாம். சரிங்களா. ஓகே. மூன்றாம் மராத்திய போர் வந்து இதுக்கு சதி பண்றது யாருன்னா ஹாஸ்டிங் தான் வந்து ஒரு சதி பண்றாரு. ஓகேங்களா. மராத்தியோட சரிவுக்கு முக்கியமான காரணமா எதுனா மூன்றாம் பானிபட் போர். சரிங்களா. அது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றாங்க. மராத்தியா கூட்டமைப்பு. சரிங்களா. பேஷ்வா பாஜிராவ் என்ன பண்றாருன்னா, பிரிட்டிஷ் கீழே இருக்கிறது வந்து அவர் விரும்பல. இவங்களுக்கு அடிமையா வந்து இருக்க விரும்பல. இவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணும், விடுதலை பெறணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரிங்களா. அகைன் வந்து பேஷ்வா ரூலிங் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேஷ்வா பாஜிராவ் வந்து நினைக்கிறாரு. ஓகேங்களா. இதுல கேக்வாட் ஃபேமிலி இருக்காங்க இல்லைங்களா, 5 ஃபேமிலி பார்த்தோம் இல்லையா, அதுல கேக்வாட் வந்து யாருக்கு சப்போர்ட்னா பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட். சரிங்களா. இந்த பேஷ்வா அண்ட் கேக்வாட், ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் லைக் வந்து என்ன பண்ண, நம்ம வந்து வெளியே வரலாம், இவங்க விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. 2 அரசர்கள் கிடையாது, 2 அமைச்சர்கள். பாஜிராவு கீழே இருக்கக்கூடிய திரியம்பக்ஷி அண்ட் கெய்க்வாட் கீழே இருக்கக்கூடிய பிரதமர் கங்காதராவ். ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து பிளான் பண்றாங்க பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா. சரிங்களா. பேச்சுவார்த்தை வந்து நடத்தலாம், எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சரிங்களா. அப்போ இந்த திரியாம்பக்ஷி வந்து இருக்காருல்ல, யாரு பேஷ்வாவோட அமைச்சர், இவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேக்வாட்டோட அமைச்சரான கங்காதர் சாஸ்திரி வந்து கொன்றுவாரு. சரிங்களா. இத கொன்ன விஷயம் தெரிஞ்சு கேக்வாட் வந்து யாரு சப்போர்ட், பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் இல்லைங்களா. அப்போ பிரிட்டிஷ் வந்து பேஷ்வாக்கு அகேன்ஸ்டா வந்து போர் தொடுக்க வந்து வருவாங்க. சரிங்களா. இவங்க வந்து சிறைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு திரியாம்பக்ஷி வந்து சிறைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஆனா பேஷ்வா திரியாம்பக்ஷிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணுவாரு. சிறையில இருந்து அவர் விடுவிக்க என்னென்ன பண்ணுமோ எல்லாமே வந்து பண்ணுவாரு. ஓகேங்களா. கங்காதர் சாஸ்திரி 814 ஜூலை மாதம் நாசிக்கல்லில் திரியாம்பக்ஷிய நிகழ்வில் கொல்லப்பட்டார். அவரால் என்ன பண்றாரு, கொல்லப்படுறாரு. பேஷ்வாடம் வந்து என்ன பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, தியாம்ஜி வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரு இது பண்ணி அவங்க சிறையில போட்டாரு. அவங்க தப்பிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் யாரு பண்ணாருன்னா பேஷ்வா வந்து இது பண்ணாங்க. சரிங்களா. இந்த இடைப்பட்ட இதுலதான் வந்து பூனா ஒப்பந்தம் வந்து நடக்கும். ஓகேங்களா. இந்த பூனா ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1817 ஜூன் 13 இந்த டீலிங்காக தான் இந்த பூனா ஒப்பந்தம் வந்து நடைபெறும். இதுக்கு இன்னொரு காரணம் வந்து இருக்கு. பூனா ஒப்பந்தம் 2 காரணம், உடனடி காரணம். இது வந்து நம்ம இந்த தியாம்பக்ஷி ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் உடனடி காரணமா வச்சுக்கலாம் இந்த பூனா ஒப்பந்தத்தை வந்து இது பண்ணக்கூடியது. இன்னொரு காரணம் என்ன பாத்தீங்கன்னா பிண்டாரிகள்.
இந்த பிண்டாரிகள் வந்து யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம பிண்டாரி அடக்கிய ஒரு வீரர் அப்படிங்கிறப்போ இந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் சொல்லுவாங்க. இவங்க வந்து இவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செகண்ட் ஆங்கிலேய மராத்திய போருக்கு அப்புறம் வந்து செகண்ட் மராத்திய போர் எதுக்காக நடந்துன்னு சொல்லி பார்க்கும்போது துணைப்படை திட்டம் தான் அங்க மெயினா ஒரு கான்செப்டா இருந்துச்சு. துணைப்படை திட்டம்னா என்ன? பிரிட்டிஷ் வீரர்களை வந்து அவங்க படையில வந்து வச்சுக்கூடிய அந்த துணைப்படை திட்டம் இல்லையா? அப்போ ஆல்ரெடி மராத்திய படையில இருந்த வீரர்களுடைய நிலைமை என்ன? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா அவங்க இருக்கக்கூடிய கோட்டையை கொடுக்கறது, திருட்டு சாரி வழிப்பறியில வந்து ஈடுபடுறது, சரிங்களா, கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறது, பிரிட்டிஷோட பொருட்கள்லாம் சூறையாடுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த பிண்டாரிகள் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்னால இவங்களுக்கு படை வீரர்களுக்கான வேலை வந்து போயிருச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த வாரன் ஹாஸ்டிங் தான். அப்போ இவங்க வந்து ஆங்கிலேய படைகள் கொண்டு வந்தனால முன்னாடி இருந்த படை வீரர்கள் இந்த மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து நிறைய வந்து சூறையாடுதல், தீ வச்சு கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்கள ஃபுல்லா வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரன் ஹாஸ்டிங் வந்து முடிவு பண்ணாரு. சரிங்களா? அதான் இந்த பிண்டாரி வெஸ்ட் வந்து வாரன் ஹாஸ்டிங். மூன்றாவது ஆங்கிலேய மராத்து போர் 813 லார்ட் வாரன் ஹாஸ்டிங் கவர்னர் ஜெனரலா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? பின்னாரிகள் கொள்ளையடிப்பது கூட்டமாக இருந்தனர். முக்கிய தொழிலாக கொள்ளையடிப்பது, செலவை செய்வதும் மராட்டிய ராணுவத்தில் கூலிப்படியாக இணைக்கப்பட்டார்கள். ஏன்னா பிண்டாரிகளை வந்து கண்ட்ரோல் பண்றத மராத்தியர்கள் வந்து தங்களுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய விஷயமா வந்து நினைச்சாங்க. இறையாண்மைனா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து மராட்டிய சாம்ராஜ்யம் வந்து இருக்கு அப்படின்னா மராட்டியர்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுல அவங்க மக்களுடைய தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறப்போ அதை வந்து மராட்டியர்கள் தான் எடுக்கணும். ஓகேங்களா? அதான் வந்து இறையாண்மை. இப்ப இந்தியா வந்து இருக்குன்னு சொல்றப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களா வந்து இருக்கட்டும், ஒரு சட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே பார்லிமெண்ட் இது பண்றாங்க, இந்தியர்கள் தான் இது பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து இப்ப பாகிஸ்தானோ பங்களாதேஷோ அவங்க சொல்லி வந்து நம்ம இது பண்ணக்கூடியதுதான் வந்து இறையாண்மை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வாரன் ஹாஸ்டிங் வந்து இந்த பிண்டாரிகளை வந்து அடக்கிறது வந்து இறையாண்மையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து மராத்தியர்கள் வந்து கருதுறாங்க. சரிங்களா? ஓகே, இவங்களை வந்து ஆக்சுவலா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிண்டாரி எல்லாத்தையும் வந்து ஒழிச்சிருவாங்க. ஓகேங்களா? பாருங்க, வாரன் ஹாஸ்டிங் தலைமையில் வடக்கு படையும் சர் தாமஸ் இஸ்லாம் தலைமையில் தக்கான் இருப்பது தக்கான பகுதி சொல்லுவாங்க தக்கான் ராணுவம் பின்னாரிகளை வந்து தாக்குனாங்க. சாம்பல் ஆற்றின் குறுக்கே விரட்டப்பட்டார்கள். படைகள் ஆங்கிலர்கள் அழிக்கப்பட்டன. சரிங்களா? இத முக்கியமான இந்த தலைவர்கள் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரீம் கான் மற்றும் அமீர் கான் பின்னர்களுடைய தலைவர்கள். இவங்க வந்து தங்களை வந்து சரணடைஞ்சிருப்பாங்க. சித்து கான்காட்டுக்குள் தப்பினார். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இந்த இயர்லி அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலுக்கு வந்து பார்க்கும்போது பழங்குடிகள் கிளர்ச்சிகள் நடந்துச்சு 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்ட் என்ன கிளர்ச்சிகள் நடந்து சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, சித்து பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? சோ இது ஒரு முக்கிய காரணம். பசைன் உடன்படிக்கை நரையீடு குறியீடாக அறிவித்தார்கள். சரி, பூனா உடன்படிக்கை. சரிங்களா? இந்த மூன்றாம் மராத்திய போரோட முடிவுகள் வந்து பார்க்கலாம். 818 பேஷ்வா இறுதியா வந்து சரணடைந்தாரு. மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. பேஷ்வா அமைப்பு ஒழிக்கப்பட்டது. ஏன்னா மராத்தியர்களுக்கு கீழே பிரதம அமைச்சர் இருந்ததா பேஷ்வா. பேஷ்வா வந்து பார்க்கும்போது ஒரு பிராமின்ஸ். ஓகேங்களா? பிராமணர்கள்ல ஒரு குறிப்பிட்ட பிராமணர் வகையில தான் வந்து இவங்க வந்து போர்களில வந்து ஈடுபடுவார்கள். சரிங்களா? ஓகே, அதனால பேஷ்வாஷிப் வந்து ஒழிக்கிறாங்க. பேஷ்வா பாஜிராவ் கான்பு அருகில் உள்ள ஒரு பிரித்தானியாக தக்க வைக்கப்பட்டார். இவங்க பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேஷ்வா ரூலிங்ல வந்து முடிச்சுட்டு அகைன் என்ன பண்றாங்கன்னா சிவாஜியோடைய பரம்பரையான கடைசி அரசு பிரதாப் சிங்க வந்து அங்க என்ன பண்றாருன்னா அரசரா வந்து ஆட்சியாளரை வந்து நியமிக்கிறாங்க. லாஸ்ட் இதில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? யாரு மைசூர் மைசூர் போர்ல என்ன பண்ணாங்க? ஹைதர் அலி இவங்கெல்லாம் வந்து இடையில தான் வந்தவங்க. அதுக்கு முன்னாடி வந்து யாரு இது பண்ண உடையார் வம்சம் தான் ரூல் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க, உடையார் வம்சத்துக்கு ஒருத்தர் தான் வந்து என்ன பண்றாங்க, எண்டுல வந்து மைசூர் ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அங்க ஆட்சியாளரா அவங்களுக்கு பேரை தான் நியமிப்பாங்க. சேம் லைக் தட் அதே தான் இங்கேயும் வந்து நடக்குது. பேஷ்வாதை ஃபுல்லா ஒழிச்சிட்டு மராத்தியர்கள் சிவாஜி மரபு வழி வந்த எண்டில் இருக்கக்கூடியது பிரதாப் சிங்கை வந்து என்ன பண்றாங்க, ஆட்சியாளரா வந்து நியமிக்கிறாங்க. இதோட மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் முடிவுக்கு வந்தது. இது முக்கியமான உங்களுக்கு தனியாக டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். முதல் ஆங்கிலேய மராத்திய போர் பாருங்க 75-82 3 ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. சூரத் ஒப்பந்தம் 75 யார் யாருக்கு இடையில் நடக்குது? பிரிட்டிஷ் வெஸ்ட்
ரகுநாத் ராவ். புரந்தர் வாரன் ஹாஸ்டிங் வாஸ் நானா பட்நாயக். சால்பாய் வந்து யார் யார் கிடக்குது? சாந்தியா வெஸ்ட் வாரன் ஹாஸ்டிங். இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் 803 பசின் ஒப்பந்தம். பசின் ஒப்பந்தம் வந்து யார் இருக்குது? இரண்டாம் பாசிராம் வெஸ்ட் வாரன் ஹாஸ்டிங். போன்ஸ்லே வெஸ்ட் தியாகன். போன்ஸ்லே வெஸ்ட் வாரன் ஹாஸ்டிங். சுட்ஜி வந்து யாரு? சந்தியா அண்ட் வாரன் ஹாஸ்டிங். ராஜ்கோட் வந்து அனைத்து மராத்திய வம்சங்களும் வந்து ஆங்கிலேய துணைப்படத்திட்டத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பூனா ஒப்பந்தம் வந்து பாஜிராவ். ஓகேங்களா? அவங்களுக்கும் வாரன் ஹாஸ்டிங்ல நடக்கக்கூடியது 817. இதனுடைய மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர்கள் வந்து முடிவுக்கு வந்தன. இவ்வளவுதான். சரிங்களா? இதுல முக்கியமா ஞாபகம் வச்சுக்கூடியது சொல்ற மாதிரி அந்த ஒப்பந்தங்களை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் இம்பார்ட்டன்ட். இப்ப இதை பாக்குறீங்கன்னா இதுக்குள்ள அந்த இப்ப பசின் ஒப்பந்தம் அப்படின்னா அது ஃபுல் ஸ்டோரி உங்க மைண்ட்ல வரணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது பின்னாடி தலைவர்கள் பேர்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, அவ்வளவுதான். ஃபர்தர் டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சரிங்களா? ஓகே, ஓகே, தேங்க்யூ.